உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்க யாரு வந்திருக்காங்க? அமெரிக்கால இருந்து ஜார்ஜ் புஷ் வந்திருக்காரு. ஜார்ஜ் புஷா நண்பா, வந்துட்டியா? யோ வாயா, இரு வா. எங்க? ஒன்னும் கவலைப்படாதீங்க, கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன். வந்தோன்னு பார்க்கலாம். சார், உங்க அண்ணனே வந்துட்டார், பாருங்க. எப்படின்னா இருக்கீங்க? நீ யாரு? என்னென்ன என்ன தெரியல? நான் உங்க தம்பி அருணாச்சலம். அவ்வளவு ஜாக்கிரதையா கவனிச்சிட்டு இருந்தோம், யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வந்துட்டீங்களே. உங்களை காணாம நாங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அது சரி, நீ என்ன சொல்ற? நீ யார்? நீ சொல்லு, கேக்குறல்ல. என்னென்ன இப்படி கேக்குறீங்க? நான் தான் உங்க தம்பி அருணாச்சலம். என்னையே மறந்துட்டீங்களா? டாக்டர் சார், என் அண்ணன் நிலைமைய பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேனே. நோ, அதெல்லாம் முடியாது. யாரையும் குணப்படுத்தாம நாங்க இங்கேருந்து அனுப்ப முடியாது. ஓ, அது இல்ல டாக்டர் சார், அவர் வீட்டுக்கு வந்தாருன்னா. நோ மிஸ்டர் அருணாச்சலம், இந்த விஷயத்துல நீங்க என்ன வற்புறுத்தாதீங்க. ரூல்ஸை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. வேணும்னா பார்த்து பேசிட்டு வேணா போங்க. அப்போ நான் என் அண்ணன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? எஸ், பார்த்து பேசிட்டு சீக்கிரம் அனுப்புங்க. ஓகே? அண்ணன் வாங்க வாங்க. ஓகே, மைக் ஓகே. தலைவர் ஜார்ஜ் டிமாண்டோ கமாண்டோ. வாங்க, நான் சொல்றது நீ கேளுங்க. நண்பா வாங்க. எங்க தலைவர் மாதிரி இருக்கே, யாரோ அழைச்சுக்கிட்டு போறாங்களே. ஜார்ஜ் டிமாண்டோ கமாண்டோ, ஜார்ஜ் டிமாண்டோ வாங்க. இல்லையா? நான் என் நண்பர்களை எல்லாம் விட்டுட்டு நான் வர மாட்டேன். முதல்ல நீ சொல்லு, நீ யாருன்னு சொன்னாதான் நான் வருவேன். நான் உங்களை இங்க இருந்து அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். என் கூட வாங்க. அது சரி, நீ யாருன்னு சொல்லு, அப்பதான் நான் வருவேன். நம்ம இடத்துக்கு போனதும் நான் சொல்றேன், வாங்க. ஏன் தம்பி, இதுதான் நம் இருப்பிடமா? ஆமா எஜமா. என்ன எஜமானா? அப்போ ஆஸ்பத்திரியில அண்ணன்னு சொன்னியே. என்ன எஜமா, எதுக்கு இன்னும் இந்த நடிப்பு? ஏன் இந்த நாடகம்? அதான் பைத்தியமா நடிச்சு மூசாவே ஏமாத்திட்டீங்களே. போதும், விடுங்க. ஐயோ, நீ என்ன சொல்ற? நீ சொன்ன மாதிரி நான் நடிக்கிறேனா? ஆமா எஜமா, நீங்க நடிக்கிறது உங்களுக்கே தெரியாத மாதிரி ரொம்ப தத்ரூபமா நடிச்சீங்க. அட முட்டா பையல, ஏன் இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசிட்டு இருக்க? முதல்ல என் தம்பின்னு சொன்ன, வா நம்ம இருப்பிடத்துக்கு போலாம்னு சொன்ன, இங்க வேற அழிச்சிட்டு வந்த. அதுக்கப்புறம் நான் நடிக்கிறேன்னு வேற சொல்ற. எல்லாத்துக்கும் மேல என்ன உன் எஜமானன்னு வேற சொல்ற. ஆமா, நீ யாரு? ஏன் இப்படி எல்லாம் வளர்ற? உனக்கு என்ன ஐயா வேணும்? எதுக்காக இப்படி குழப்புற?
ஏன் எஜமா இப்படி என்னென்னமா பேசுறீங்க? நடிச்சது போதும், இயல்புக்கு வாங்க. ஐயோ, முதல்ல நீ இயல்பா இல்ல, அதனாலதான் என்ன இயல்புக்கு வான்னு சொல்ற. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என்ன சொல்றீங்க எஜமா? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? அட தெரியாம தாண்டா கேக்குறேன். யார் நீ? உங்களுக்கு என்ன தெரியலையா? நீங்க தான் என்ன உருவாக்குனீங்க. நான் உங்களுடைய படைப்பு, உங்களுடைய அடிமை. ஐயோ, ஏன்டா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? டேய், நான் எப்பறா உன்னை உருவாக்க முடியும்? நான் என்ன பிரம்மனா? யோ, என்ன யாருன்னு தெரியாம நானே குழம்பிக்கிட்டு இருக்கிறேன். இடையில நீ வேற வந்து ஏதேதோ மேலும் மேலும் சொல்லி இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்க. இல்ல எஜமா, நான் உங்களை குழப்பல. குழப்பற பயங்கரமா குழப்பற. எஜமா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. ஐயோ, சொல்றானே, மறுபடியும் சொல்லு, என்னன்னு சொல்லு. உங்க பேரு அசீம் பதுதா. அசீம் பதுதா? ஆமா, நீங்க ஒரு மிகப்பெரிய மந்திரவாதி. மிகப்பெரிய மந்திரவாதியா? மூசாவும் அவன் குடும்பத்தினரும் உங்கள் எதிரிகள். அவர்கள் பூதங்கள். நானும் கண்ணாயிரமும் உங்கள் படைப்பு, உங்கள் வேலைக்காரர்கள். என்ன வேலைக்காரனா? சிரிக்காதீங்க எஜமா, சிரிக்காதீங்க. நான் சொல்வது உண்மை. நீங்க என்ன உருவாக்குனீங்க, அதை காட்டுறேன் பாருங்க. எஜமா, 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 எஜமானுக்கு என்ன ஆச்சு? அவருடைய நிலைமை ஏன் இவ்வளவு மோசமாச்சு? நம்ம எஜமா தன்னை மறந்த நிலைமையில இருக்கிறார்னா, நம்ம எதிரி மூசாவால அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமா? அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எஜமானுக்கும் ஆறுதலா இருக்கும். என்ன பண்ற? வாடுங்க போ. உனக்கு தனியா சொல்லுமா? போ. சொல்லிட்டு இருக்க. வாடுங்க போ. போடா. போ. இப்ப அடி வாங்க போறீங்க. எல்லாரும் வாடுங்க போங்க. போ. எக்ஸ்கியூஸ் மீ. யார பார்க்கணும்? என்னோட ரிலேஷன் ஒருத்தர் இங்க இருக்காரு, அவரை பார்க்கணும். அப்படியா? உள்ள டாக்டர் இருக்காரு, வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். யாரோ ஒரு பேஷண்ட பார்க்கணுமா? வணக்கங்க. வாங்க உட்காருங்க தம்பி. உங்களுக்கு யாரை பார்க்கணும்? சார், அவர் பேரு அசீம். கொஞ்ச நாளாவே புத்தி பேதலிச்சு போயிருந்தாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அவரை அட்மிட் பண்ணிருக்கதா வந்து சொன்னாங்க. அதான் அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பேர் என்ன சொன்னீங்க? அசீம். அசீமா? அப்படி யாரும் இல்லையே. இல்ல சார், அவரை இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கதா சொன்னாங்க. அப்படியா? எப்படி இருப்பாரு? ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? சார், அவர் வெள்ளையா ஹைட்டா இருப்பாரு, வித்தியாசமா ட்ரெஸ்ஸிங் பண்ணிருப்பாரு, வித்தியாசமா ஹேர் ஸ்டைல் பண்ணிருப்பாரு. தலையை சுத்தி நூல் மாதிரி ஹேர் ஸ்டைல் பின்னி தொங்க விட்டுருப்பாரா? ஆமா சார், அவரே தான். ஸ்டாண்ட் அப். சார், என்ன சார் சொல்றீங்க? நேத்து அப்படித்தான் அந்த பேஷண்டோட தம்பின்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தர் வந்தார். தம்பியா? ஆமா, எங்க அண்ணனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு கேட்டார். குணமாகாம அனுப்ப முடியாதுன்னு. சரி, கொஞ்சம் தனியா பேசிட்டு வரேன்னு சொன்னார். அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்போ அவரை பார்க்க நீ வந்திருக்க. நீங்க எல்லாம் யாரு? அந்த பேஷண்ட் யாரு? ஒரே மர்மமா இருக்கே. இதுல எந்த மர்மமும் இல்ல சார். நான் பேஷண்டோட சொந்தக்காரன் தான். ஆனா தம்பின்னு சொல்லிட்டு வந்தது
யாருன்னு தெரியலையே. என்னப்பா சொல்ற? அவருக்கு தம்பி இருக்காரா இல்ல அப்படி சொல்லி வேற யாராவது அவர் கடத்தின்னு போயிட்டாங்களா? இல்ல சார், தம்பிங்க இருக்காங்க. ஆனா நேத்திக்கு வந்தது எந்த தம்பின்னு தெரியல. அதான். சரி, ஓகே சார். நான் என்னோட ரிலேஷன் கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நான் வரேன். ஓகே. கலண்டா பண்ண மாயா வா. அசீம் பதுதாவ மாயாதேவி பிடிச்சு தன்னை மறந்த நிலையில இருக்கான். அப்படி இருக்கும்போது சொந்தம்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் அழைச்சுக்கிட்டு போயிருக்கானா அவன் யாரு? அவனுக்கும் அசீம் பதுதாவுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் யாருங்கிறத நாம உடனே கண்டுபிடிச்சாகணும். இப்போ சொல்றேன் எஜமா, நான் நீங்க உருவாக்குனவன், உங்களுடைய வேலையாள், உங்கள் அடிமை. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். மடையா, ஏன்டா இத திரும்ப திரும்ப சொல்லி என் உயிரை எடுத்துட்டு இருக்க? மறுபடியும் எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்க. என்ன விட்டுடுப்பா, என்ன விட்டுறா. இல்ல எஜமா, ஐயோ, என்னால உங்களை விட முடியாது. நான் உங்களை துன்பப்படுத்துறதா நீங்க நினைச்சாலும் சரி, உங்களால தாங்க முடியாட்டாலும் சரி, உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர்ற வரைக்கும் என்னால விட முடியாது. ஐயோ, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, ஞாபகத்துக்கு வரவும் வராது. என்ன விட்டுரு. இல்ல எஜமா, உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலனா நம்ம எதிரி மூசாவால உங்க உயிருக்கு ஆபத்து. ஐயோ, உன்னுடைய கொடுமையை தாங்கிறத விட நீ சொல்ற அந்த மூச கையாலேயே செத்து தொலைலாம். தயவு செஞ்சு என்ன விட்டுடு. அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் அடிமையான என்னுடைய கடமை. நீங்கள் என்னை உருவாக்கி எனக்கு கொடுத்த மந்திர சக்தியை பயன்படுத்தி உங்களை குணமாக்கி பழைய நினைவுகளை வர வைக்கிறேன். ஐயோ, தலை வலிக்குது, உயிர் போற மாதிரி இருக்கு. ஐயோ, யாராவது வந்து என்ன காப்பாத்துக்கல. ஐயோ, துரோகி, எஜமான்னு சொல்லி எந்த சைத்தானை என் மேல விட்ட? ஐயோ, மண்டை கொடையுதே. ஐயோ. நமது மந்திர சக்தி கூட இவரை குணப்படுத்த முடியாதபடி அந்த மூசா ஏதோ சதி செய்திருக்கிறான். ஐயோ, தயவு செஞ்சு என்ன விட்டுடுப்பா. நான் பழைய ஆஸ்பத்திரிக்கே ஓடி போயிடுறேன். எஜமா, நான் ஒரு புத்தி இல்லாதவன் எஜமா. வாங்க, ஐயோ, உட்காருங்க. இவரை கட்டி போறதை தவிர வேற வழியே இல்லை. ஐயோ, அடே துரோகி, எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி என்னை கட்டி போட்டுட்டியாடா. எல்லாம் உங்க நன்மைக்காகத்தான். இந்த சூழ்நிலையில இப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நான் வரேன்.
எல்லாமே உங்க நன்மைக்குன்னு சொல்லி என்னை இந்த மாதிரி கட்டி போட்டுட்டு போயிட்டானு. இப்ப இந்த கட்டை எவன் அவுத்து விடுவா? நானே யாருன்னு தெரியல. இவனை யாருன்னு கண்டுபிடிச்சு எப்பத்திக்கு இந்த கட்டை அவுத்து என்னத்த செய்ய, என்னத்த பண்ண? நிறுத்துறீங்களா? மூசா எங்க போயிருக்கான்னு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இப்படி எதிரும் புதிரமா நடந்துட்டு தான் என்ன அர்த்தம்? என்னப்பா உனக்கு மட்டும் தான் மூசா மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசுற? மூசா எனக்கும் புள்ளதான். அந்த நினைப்பு இருந்திருந்தா அவன் இருக்கிற சூழ்நிலையில அவனை தனியா வெளியே போக விட்டுருப்பீங்களா? அவன் சொல்லிட்டு போனா தானே ராணி, தனியா விடுறதா கூட போறதானே யோசிக்க முடியும். அவன் தான் சொல்லாம கொள்ளாம போயிட்டானே. வர வர உங்க புள்ள மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போச்சு மாமா. ஒண்ணுக்கு 2 பேரு வீட்டுல இருக்கீங்கன்னு தான் பேரு. மூசா வீட்டை விட்டு போனது 2 பேருக்குமே தெரியல. ஏன் நீங்க 2 பேரும் வீட்டுல இல்லாம பூதலாம போயிருந்தீங்க? வீட்டை விட்டு போறவன் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனானா, இல்ல வீட்டை விட்டு போறவன் தான் நீங்க தடுத்து நிறுத்துறீங்களா? மூசா யாருகிட்ட சொல்லிட்டு போனா? யாரும் தடுத்து நிறுத்தலைங்கிறது முக்கியம் இல்ல. அவனை எந்த நேரத்துல வேணாலும் மாயை பிடிக்கும்னு அவனே சொல்லியிருக்கான். அதனாலதான் அஸ்திரங்களை எடுக்க அவன் வெளியே போறத நாம சம்மதிக்கல. அப்படி இருக்கும்போது மூசா நம்ம கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போனது தப்பு. மூசா வந்துட்டா. மூசா எங்கப்பா போன? ஏ ராசா, வந்துட்டியாப்பா? இப்பதான் என் வயித்துல பாலை பார்த்த. எங்க ராசா போயிருந்த? மூசா, உன்னை பார்க்காம 1/2 மணி நேரமா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏப்பா, உன்னை தனியா எங்கேயும் போக வேண்டாம் தானே சொல்லிருக்கேன். சரி, போனா வந்துட்டா விடுங்க. மூசா எங்கப்பா போயிருந்த? அசீம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் இப்ப எந்த நிலையில இருக்கான்னு பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்ப்பா. பாத்தியா என்ன நிலையில இருக்கான்? ஏப்பா, உன்னை அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சுதா? அவன் ஆளே அங்க இல்லப்பா. அவன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு யாரோ ஒருத்தங்க வந்து அவன் அங்கேயே அழைச்சிட்டு போயிருக்கான்.